ராதிகாவுக்கு முன்னாடி அண்ணனுக்கு நடக்கணும் அதானே? அதேதான். இவனடா நோட் புக்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கான். விடுண்ணா, சொல்லிட்டு எந்த திடீர்னு நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தானே. அப்படி சொல்றான். சரி, ஓ நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பொண்ணு கிட்ட எப்போ மீட் பண்ணலாம்னு கேட்கவா? கேளுங்க. இவன் சொன்ன மாதிரி நம்ம அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணியே ஆகணும். எப்போ இப்படி தாங்க ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு ஒரு பொண்ணு செட் ஆகலன்னதும் அடுத்த பொண்ணை பார்க்க தயங்கி உட்காந்துருவோம். இப்படி எத்தனை வருஷம் போயிடுச்சு. ஆனா இனிமே விடாமுயற்சி தான். என் பொண்ணு கிட்ட பேசதான் நீ கோயிலுக்கே வருவியா? என்ன முறைக்கிற? அன்னைக்கு பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி அடுத்து ஏதாவது எடக்க முடக்கா பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக நான் கோயிலுக்கு வரல. நான் கோயிலுக்கு வந்தது சாமிக்கு. அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது காரணம் சொன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தோம் தான், நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட அது முடிஞ்சது. அதுக்கப்புறமும் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிற ஆளுங்கலாம் எங்க குடும்பத்துல யாரும் கிடையாது. ஆமா, பெரிய குடும்பம், அப்படியே மகாராஜா குடும்பம். நல்ல குடும்பம்னா மகாராஜா குடும்பம் மட்டும் தானா? மத்தவங்க எல்லாம் நல்லவங்க இல்லையா? நீங்க ஆரம்பத்துல இருந்து என் குடும்பத்தை பத்தி நிறைய தப்பா சொல்லிருக்கீங்க. இன்னும் உங்க குடும்பம் உயரத்துல இருக்க மாதிரியும் எங்க குடும்பம் தரையில இருக்க மாதிரியும் பேசுறீங்க. நீங்க ஊர்ல என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா அது உண்மை கிடையாது. என் குடும்பத்து ஆட்கள் ரொம்ப நல்லவங்க. ஆமா, அந்த நல்லவங்களை பத்தி தான் ஊர் முழுக்க கேவலமா பேசுறாங்களே. ஊர் பேசுறதுனால ஒரு விஷயம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் அந்த வீட்டுல தானே இருக்கேன். நான் சொல்றேன், உங்களை விட என் குடும்பம் ஒரு படி மேலதான் இருக்கு. ஐயோடா, 3 மாசத்துலயே அது உன் குடும்பம் ஆயிடுச்சா? ஆமா, அது என் குடும்பம் தான். தேவையில்லாம என்கிட்ட வந்து வம்பு பண்ணாதீங்க. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கேன். பொழுது போலனா வேற எங்கேயாச்சும் போய் சண்டை போடுங்க. என்கிட்ட வந்து சண்டை போடுற வேலையெல்லாம் வேண்டாம். சண்டை போட்டா என்னடி பண்ணுவ? என்ன செய்வீங்க? இப்ப போன் போட்டா கூட 4 பேரும் கிளம்பி வருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமா, அந்த தடி பசங்களை பார்த்துதான் அப்படியே நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஓவியா வந்துட்டே வாடி, கண்டவகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காத.